வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் தலைக்கு தேய்க்கிற சீயக்காய் தூள் எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உள்ள காலகட்டத்தில் இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் மறந்து போயிருக்கோம். அதில் ஒன்று தான் தலைக்கு சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது. நிறைய நுரை வந்தால் தான் அழுக்கு போகுங்கிறது நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதோட இப்போ சீயக்காய் தேய்ச்சி அதை தலையில் அலசி குளிக்கிறதுக்கு நிறைய கொஞ்சம் நேரம் ஆகும். அதே மாதிரி பொறுமை கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் இப்போ நம்ம மக்கள்கிட்ட கிடையாது. பட் இந்த சீயக்காய் தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம தலைக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இந்த சீயக்காய் அந்த தூள் அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் இதில் கலக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சீயக்காய் தூள் அரைக்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் சீயக்காய். நம்ம தலையில் உள்ள அழுக்கை போக்குறதுக்கு இந்த சீயக்காய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 kg சீயக்காய் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் நம்மளுக்கு நுரை வர்றதுக்காக முக்கியமாக போடுறது இந்த பூந்தி கொட்டை. இது 1/2 கிலோ நான் வாங்கியிருக்கேன். இது பட்டு சேலையெல்லாம் துவைக்கிறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி நுரை வரும், அதை வச்சே பட்டு சேலையெல்லாம் துவைச்சிருவாங்க. ரொம்ப சாயம் போகாமல் ரொம்ப சூப்பராக நல்லா பட்டு சேலை பாதுகாக்கிறதுக்கு பயன்பட்ட ஒரு பொருளாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது வெட்டி வேர். அது குளிர்ச்சியும் முடி உதிர்தலை குறைக்கிற ஒரு பண்பு உள்ளது. மெயினான ஒரு பண்பு என்னன்னா, நம்ம முகத்தில் எண்ணெய் வழியாமல் காத்துடுமா அந்த வெட்டி வேர். இப்போ நம்ம பார்க்குறது செம்பருத்தி பூ. அது காஞ்சது. இதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன். வீட்டில் இருந்துச்சுன்னா ஒத்தடுக்கு செம்பருத்தி, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல முடி கருகருன்னு வளரும். அதுக்கப்புறம் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ நம்மளுக்கு முடிக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கறது ஆவாரம்பூ. இது 100 கிராம் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ 100 கிராம் எடுத்திருக்கேன். வெட்டி வேர் மட்டும் 50 கிராம் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது மறிக்கொழுந்து. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க. நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. தலைக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது அவ்வளோ வாசம் நல்லா இருக்கும். இதுவும் நம்ம 100 கிராம். இது எல்லாமே நம்ம மருந்து, தமிழ் மருந்து கடை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அங்கே கேட்டோம் அப்படின்னா நல்லா காய வச்சு ப்ரிசர்வ் பண்ணி அது வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம இந்த அளவுப்படி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு மகிழம்பூ. மகிழம்பூ எதுக்கு அப்படின்னா முடி வளர்ச்சி கொடுக்குமாங்க. நம்ம மரங்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. இதில் குட்டி குட்டி பூவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இது முடியோட வேர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கிறதுக்காக சேர்க்குறது. இது 100 கிராம் போட்டிருக்கேன். இது ரோஜாப்பூ இதழ். இதுவும் காய வச்சது, அந்த தமிழ் மருந்து கடையில் வாங்கினது. முடியை ரொம்ப நல்லா சாஃப்டாகும். இது 100 கிராம். எல்லாமே இந்த அளவு நான் தனியாக கொடுக்குறேன். இது மேலேயே நான் சைடில் ஹெட்டிங்ஸ் போடுறேன், பார்த்துக்கிறேங்க. எல்லாம் இதை செட்டாக நம்ம தமிழ் மருந்து கடையிலே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த பொருளெல்லாம் சேர்த்து செய்யும் போது நல்ல முடி கருமையாக வளர்றது, அடி முடி அந்த வேர் 2ஆக்கி வெடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அழுக்கு போகும், நல்ல வாசனை வரும், குளிர்ச்சி, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும், முடி உதிர்தல். இப்போ நீங்கள் இப்போ பார்க்கும்போது பாசி பயிறு இருக்குது பாருங்கள், பச்சை பாசி பயிறு ப்ளஸ் வெந்தயம், அது ரெண்டும் 1/2 கிலோ போடணும். இது ரெண்டுமே நல்ல பாசி பயறு சொல்லுவோம், பருப்பு இல்லை பயிறு. இது நல்ல அழுக்க போக்கக்கூடியது. வெந்தயம் ரொம்ப நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் நம்ம இதை வாங்கி வச்சு சேர்த்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இது வசம்பு. இது எதுக்காக அப்படின்னா முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள். இது 50 கிராம் மட்டும் வாங்கி சேர்த்துக்கிறங்க. இதை நல்லா வெயிலில் காய வச்சு இதுக்குன்னு தனி மிஷின் இருக்கும், அதில் நம்ம கொடுத்து அரைக்கணும். இது பார்த்திங்கன்னா வேப்ப இலை, கருவேப்பிள்ளை, மருதாணி, இதெல்லாம் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு இலைகள். நம்ம வீட்டை சுற்றியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கலைன்னா நீங்கள் இதுவுமே கடையில் நீங்கள் அவங்க காய வச்சு வச்சுருப்பாங்க, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் அளவு ஒரு 100 கிராம் 200 கிராம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. பொடுகு போக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வேப்ப இலைக்கு உண்டு. அரிப்பு, நிறையா பேருக்கு தலையில் நிறைய dandruffலாம் இருக்கும், அது அரிப்பு வரும், அதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த இலைகளுக்கெலாம் இருக்குது. இதை நிழல் காய்ச்சலாகவே காய வச்சு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து நம்ம நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்களேன், நான் வாங்கின 2 kg சீயக்காய் தூள் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்தப்ப இவ்வளோ பொடி எனக்கு கிடைக்கிது. நைஸாக அரைக்கணுங்க. இதுக்குன்னு தனி மிஷின் இருக்கும். அப்புறம் இதை நம்ம வாரத்தில் 2 நாள் நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த பலன்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும்.
இதை வந்து தேய்ச்சி குளிக்கும் போது இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து முதலெல்லாம் வந்து சாதம் வடித்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் நம்ம வந்து நிறையா குக்கரில் சாதம் வடிக்கிறதுனால அந்த தண்ணி நமக்கு கிடைக்கிறதில்ல. அதுலேயும் நம்ம ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்ம அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே அளந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி அந்த கொதித்த உடனே அந்த தண்ணியை நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரி எடுத்து அதை கலந்தோம்னா அந்த சாதத்தோட அந்த கஞ்சி தண்ணியில் உள்ள பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் ஷாம்பு அது இதுன்னு நம்ம போட்டு குளித்து அவசர உலகத்தில் வேகமாக ஓடினாலும் இந்த மாதிரி பாரம்பரிய முறைகளை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். முடியும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 தடவையாவது லீவு கிடைக்கிறப்ப இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு 2 நிமிஷம் தலையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி விட்டோம்னா இந்த பொருட்களோட எல்லா பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.